அலங்கார வாசல்களை பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீழ்ச்சி நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். தாவீது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர் போகும்பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று அவர் எனக்கு சொல்லும் பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். அந்த அலங்காரமான வாசலுக்கு பிரவேசிக்கிறதுல தாவீது அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருந்து அவ்வளோ ஆசீர்வாதத்தை அவர் சுகந்தித்துக் கொண்டார். அவர் சின்ன வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த அபிஷேகத்துக்கு வாங்கின அப்புறம் ஆண்டவர்ல வந்து நல்லா வல்லமையா நிறைய புள்ளிகளை செலுத்தி அவர் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாரு. ராஜாங்கத்தில் உட்காந்து நெடுங்காலமே அரசாண்டாரு. அவரால் வந்து யாருமே அவரை விலத்தள்ள முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தார். பல தேசங்களுக்கும் அவருடைய பெயர் வந்து பரவி மற்ற ராஜாக்கள் வந்து அவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆண்டவர் வந்து அவர் உயர்த்தது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவர் தேவனுக்கு நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தாரு. தேவனுடைய ஆலயத்துக்கு வரையில அவர் எல்லாத்துக்கும் வந்து முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கு முன்பாக வந்து சீக்கிரமா வந்து அமர்ந்து கொள்வார். அப்படிப்பட்ட அலங்கார வாசலுக்கால அவர் பிரவேசிச்சனால ஆண்டவர் அவ்வளவு பெரிய மகிமையானவர் கொடுத்தாரு. எல்லாருக்கும் பாடலை பாடி ஆசீர்வதிப்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா?